வாவாத்தியார் திரைப்படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடிகர் கார்த்தியின் வாவாத்தியார் திரைப்படத்தை வெளியிட உயர்நீதிமன்றம் தடை விதித்து தற்போது உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், இப்ப இந்த வாவாத்தியார் படத்தை வெளியிட தடை விதிக்கப்பட்டிருக்கு. எதனால இந்த தடை, பின்னணி என்ன? அதாவது இந்த நலன் குமாரசாமி இயக்கத்துல நடிகர் கார்த்திக் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய அந்த வாவாத்தியார் திரைப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தான் தயாரித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தை தான் வரும் டிசம்பர் 12ஆம் தேதி திரையரங்குகள்ல திரையிட படக்குழு திட்டமிட்டிருந்தது. இந்நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்ற சொத்தாட்சியர் தரப்புல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவுல தொழிலதிபர் அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவர் திவாலானவர் என கடந்த 2014ஆம் ஆண்டு அறிவித்து அவருடைய சொத்துக்களை நிர்வகிக்க சொத்து ஆட்சியர் நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். திவாலானவர் என்று அறிவிக்கப்பட்ட அந்த அர்ஜுன்லால் சுந்தர்தாஸிடமிருந்து அந்த ஸ்டுடியோ கிரீன் பட தயாரிப்பு நிறுவனம் 10,35,00,000 ரூபாய் கடன் பெற்றிருந்ததாகவும் அந்த தொகை வட்டியுடன் சேர்த்து தற்போது 21,78,50,000 ரூபாய் உள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தொகையை செலுத்த ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தயாரித்துள்ள வாவாத்தியார் திரைப்படம் வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் படம் மூலம் கிடைக்கும் வருவாயை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றுதான் அந்த சொத்து ஆட்சியர் அபிஷியல் அசீன் என்று சொல்லக்கூடிய அவர் இந்த மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வாவாத்தியார் திரைப்படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. ஞானவேல் ராஜா எப்போது கடன் தொகை செலுத்துவார் என்பதும் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் வழக்கு இந்த நீதிபதி S.M. சுப்பிரமணியம், நீதிபதி சி. குமரப்பன் அந்த அமர்வுல மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த சொத்தாட்சியர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றம் பல முறை வாய்ப்பு அளித்தும் ஞானவேல் ராஜா கடனை திருப்பி செலுத்தவில்லை என கூறினார். எனவே அவர்களை சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று வாதத்தை முன்வைத்தார். அதற்கு ஞானவேல் ராஜா தரப்பு வழக்கறிஞர் 3,75,00,000 ரூபாயை 24 மணி நேரத்தில் செலுத்த உள்ளதாகவும் மீதமுள்ள தொகைக்கான சொத்து ஆவணங்களை தாக்கல் செய்ய தயாராக இருப்பது அவர் வாதத்தை முன்வைத்தார். மேலும் வாவாத்தியார் படத்தை வெளியிட தெரிவித்தார் தங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என்றும் அந்த வாதத்தின் போது அவர் குறிப்பிட்டார். இந்த வாதங்கள் எல்லாம் கேட்ட நீதிபதிகள் ஞானவேல் ராஜாவுக்கு நீதிமன்றம் ஏற்கனவே பல வாய்ப்புகள் அளித்துள்ள நிலையில மீண்டும் வாய்ப்பளிக்க தேவையில்லை என பணம் கொடுத்தவர்கள் அதை திருப்பி பெற நீண்ட காலம் காத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். நீதிமன்றம் உத்தரவிட்ட பணத்தை திரும்ப செலுத்த ஞானவேல் ராஜா எந்தவித முயற்சி மேற்கொள்ளவில்லை என தெரிவித்த நீதிபதிகள் நீதிமன்றம் போதுமான கால அவகாசம் ஏற்கனவே அளித்து விட்டதாகவும் அதனை ஞானவேல் ராஜா தவறாக பயன்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்தும் வரை அந்த வாவாத்தியார் படத்தை அனைத்து தளங்களிலும் வெளியிடக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.